ஹலோ விவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து எத பத்தி பார்க்க போறோம்னா, லைவா தட்கல் டிக்கெட் வந்து 2 அப்ளிகேஷன்ல வந்து புக் பண்ண போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா லான்ச் பண்ணியிருக்க ரெயில்வே ஆப். இந்த 2 ஆப்லயும் லைவா தட்கல் டிக்கெட் புக் பண்ணி, எந்த அப்ளிகேஷன்ல வந்து ஃபாஸ்ட்டா நம்மளால தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியுது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் எந்த அப்ளிகேஷன்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு தட்கல் டிக்கெட் புக் பண்ண போறோம்னா, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்றது ஒரு சில விஷயம் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 11 ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த வீடியோவோட லிங்க் குடுக்குறேன். அந்த 11 ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் அதில நான் இப்போ ஒரு ஒரு 4 ட்ரிக்ஸ் மட்டும் இப்போ நான் வந்து சொல்றேன். ஸோ அதில நீங்க தட்கல் டிக்கெட் போட போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்து இப்போ நீங்க 11:00 டிக்கெட் போட போறீங்க அப்படின்னா, ஒரு 10:30க்கே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம தட்கல் டிக்கெட் போடுறப்போ, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஃபில் ஆயிரும். நம்ம வந்து மேனுவலா டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால மாஸ்டர் லிஸ்ட் வந்து 1/2 அன் ஹவர் முன்னாடி அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். நான் ஏன் வந்து இந்த யுபிஐ அப்புறம் கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷன் போகாம ஐஆர்சிடிசி வாலெட் வந்து நான் சூஸ் பண்றேன் அப்படின்றது வந்து நீங்க இந்த லைவ் வீடியோல வந்து உங்களுக்கே வந்து தெரியும். எதனால நான் வந்து வாலெட் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10:59.57 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவைலபிள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்த பேஜ்க்கு வந்து அது ஈஸியாக நேவிகேட் ஆகும். மற்ற எல்லாரும் 11 வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த 3 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அடுத்த பேஜுக்கு போகும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து செக் பண்ணணும். டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட் அண்ட் லேட்டன்சி இது 3 வந்து மறக்காம செக் பண்ணணும். செக் பண்ணி இதெல்லாமே அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அதிலேயே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண ப்ரொசீட். ஸோ இந்த 4 ட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதேமாரி 11 ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போயிட்டு அந்த 11 ட்ரிக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து லைவாக வந்து தட்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டைமிங் ஓடிட்டே இருக்கும். அந்த டைமிங் வந்து சின்னதாக இருக்குன்றதுக்காக பக்கத்தில் வந்து நான் ஸ்டாப் வாட்சும் வந்து ரன் பண்ண விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நமக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் நம்மளால் வந்து எந்த அப்ளிகேஷனை வந்து சீக்கிரமாக புக் பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கு விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஸ்டாப் வாட்சும் வச்சுருக்கேன். அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போனஸ் டிப்ஸ் இருக்குது. அந்த போனஸ் டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த போனஸ் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து சேரும். வந்து இப்போ லைவா ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்ல தட்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட் 9 செகண்ட்ஸ் வந்து ஆகுது ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து ரெயில் ஒன் ஆப்ல வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
நம்ம ரெயில் ஒன் ஆப்ல டக்கல் வந்து லைவா வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இதில எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட் 12 செகண்ட்ஸ் ஆச்சு. ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 மினிட் 9 செகண்ட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த டேட்டா வச்சு நான் வந்து ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டா வந்து டிக்கெட் புக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இது மட்டுமே இல்ல. நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம தட்கல் டிக்கெட் புக் பண்றப்போ இருக்கு. ஒவ்வொரு மொபைல் ஆர் லேப்டாப்போட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கும். அதேமாரி நம்ம எந்த ட்ரெயின வந்து சூஸ் பண்றோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அண்ட் எந்த டேஸ்ல இப்போ நம்ம வீக்கெண்ட்ல வந்து புக் பண்றோமா, இல்ல ஃபெஸ்டிவல் டைம்ல புக் பண்றோமா, இல்ல வீக் டேஸ்ல புக் பண்றோமா அப்படின்ற அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபேக்டர்ஸ். பிகாஸ் நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த வீக்கெண்ட்ஸ்ல தான் பார்த்தீங்க லாங் ஜர்னிஸா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரெயின்ஸ்க்கு வந்து ரொம்பவே ரஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அப்ளிகேஷன்ல புக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்கும். இதுல வந்து காமனா நீங்க வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. என்னன்னா, இப்ப நம்ம தட்கல் டிக்கெட் புக் பண்றப்போ பேமெண்ட்ஸ் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து யுபிஐ வந்து செலக்ட் பண்ணி போவாங்க. யுபிஐ செலக்ட் பண்ணி ஃபோன்பே ஆர் கூகுள் பேல போய் பே பண்ணுவாங்க. நான் வந்து அத வந்து சூஸ் பண்ண மாட்டேன். எதனால பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களே அந்த லைவ் வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நான் வாலெட்ல ரீசார்ஜ் பண்ணதால, ஜஸ்ட் நான் 1 கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த வாலெட்ல வந்து டெபிட் ஆகி, எனக்கு வந்து டிக்கெட் வந்து சீக்கிரமாவே கன்ஃபார்ம் வந்து கிடைச்சிருச்சு. பட் இதுவே நான் யுபிஐ டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்ப நான் யுபிஐ கிளிக் பண்றப்போ, ஃபோன்பேக்குள்ள போய் ரீடைரக்ட் ஆகும். இப்ப நான் அது ஃபோன்பேக்குள்ள போயிட்டு நான் பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்ட் போட்ட பிறகு அந்த பேங்க் சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணி ஐஆர்சிடிசிக்கு திரும்ப வரும். திரும்ப வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, சில செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐஆர்சிடிசி வாலெட்ல வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 2த்துக்குள்ள காமனான விஷயம் வாலெட்ல வந்து நான் டெபாசிட் பண்ணதால என்னால வந்து சீக்கிரமாவே டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதுவும் இல்லாம 2மே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் 10, 20 செகண்ட்ஸ்ல வந்து என்னால டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த 1 மினிட்ன்றது ஓகே தான். இந்த 2 மினிட்ஸ் மேல போச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே கஷ்டம். டிக்கெட் கன்ஃபர்மேஷன் சார்ஜஸ் வந்து ரொம்பவே கம்மி. இப்போ 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து நமக்கு புக் ஆயிடுது அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்ஸ் வந்து இருக்கும். செகண்ட் சிட்டிங் எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்சிரும். தக்கல்ல அப்படின்ற மாரி. ஸோ இப்போ நம்ம வந்து நான் ஏன் புக் பண்ணேன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க லைவா காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த 2 இயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன். பிகாஸ் ஸ்லீப்பர் ஏசிலாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் இல்லாம ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கும். இப்போ நானே வந்து ட்ராவல் பண்ண போறதில்ல. இப்போ நான் அந்த 2 இயர்ஸ் சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேன்சல் தான் பண்ண போறேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோல வந்து கண்டிப்பா நான் வந்து ஸ்லீப்பர் அண்ட் ஏசி ஸ்லீப்பர் இந்த மாரி வீடியோஸை வந்து நான் லைவா தட்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இப்போ வாலெட் யூஸ் பண்றதால நமக்கு வந்து ஃபாஸ்ட்டா புக் பண்ண முடியுது. அந்த வாலெட்ல வந்து எப்படி வந்து மணியை வந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும் ஃபோன்பே, கூகுள் பே மூலமா அப்படின்றத பத்தி நம்ம வந்து தெளிவா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து பின் பண்றேன். ஸோ நீங்க வந்து அந்த லிங்க்ல போயிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் ஐஆர்சிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா, வாலெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ரயில் புதுசா லான்ச் பண்ணியிருக்க ரயில் வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாலெட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ 2த்துலயும் நான் எப்படி வந்து நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படின்ற மாரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து நம்ம ஒரு 2 போனஸ் டிப்ஸ் வந்து சொல்றத வந்து சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து தட்கல் டிக்கெட் புக் பண்ணணும்னா, அந்த தட்கல் கோட்டாவை செலக்ட் பண்ணி தான் வந்து உள்ள போய் புக் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியம் தட்கல் யூஸ் பண்ணி அந்த உள்ள போகணும். பிகாஸ் தட்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ட்ரை பண்றதால காம்படிஷன் ரொம்பவே அதிகம். நமக்கு டிக்கெட் சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. இதுவே நம்ம பிரீமியம் தட்கல் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, காம்படிஷன் ரொம்ப கம்மி. பட் ஆனா பிரைஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பிரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். நீங்க தட்கலுக்கு போற அதே எஃபர்ட் வந்து பிரீமியம் தட்கலுக்கு போட்டீங்கன்னா, அந்த தட்கல் பிரைஸ்லயே வந்து உங்களால வந்து பிரீமியம் தட்கல்ல வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். பட் ஆனா ஒரு சில செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகுறதுனால பிரைஸ் வந்து அதிகமாகுது. உங்களுக்கு காஸ்ட் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா எனக்கு டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த பிரீமியம் தட்கல் ஆப்ஷனை வந்து நீங்க வந்து இப்போ செகண்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ட்ரெயின் புக் பண்றப்போ, ட்ரெயின் ஒரிஜினல் ஸ்டேஷன்லேருந்தே புக் பண்றீங்க அப்படின்னா ஓகே. சப்போஸ் நான் இடையில இருக்கேன், இன்டர்மீடியேட் ஸ்டேஷன்ல தான் நான் புக் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்துக்கு நான் எத சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க வந்து ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புதோ அந்த ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த போர்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கும் கன்ஃபார்ம்டு டிக்கெட்டுக்கு. நீங்க அப்போ வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க தட்கல் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்க உங்க ஊர்ல இருந்தே வந்து நீங்க ட்ரெயினும் வந்து நீங்க ஏறிக்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த கன்ஃபர்மேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் இதில என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்றத வந்து நீங்க வந்து மறந்துடக்கூடாது. சப்போஸ் நீங்க அத மறந்துட்டீங்க அப்படின்னா, டிடிஇ வந்து என்ன பண்ணுவாருன்னா, சப்போஸ் இப்போ நீங்க ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்ல வந்து ஏறல அப்படின்ற பட்சத்தில, அந்த சீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வரலன்றதுக்காக வேற ஒருத்தருக்கு அலாட் பண்ணிருவாரு. ஸோ நீங்க வந்து இந்த மாரி பண்ணீங்க அப்படின்னு இந்த இன்டர்மீடியேட் ஸ்டேஷன்ல நீங்க ஏறுறீங்க. ஆனா
ஒரிஜினேட்டிங் செஷனில் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த போர்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து லைவ் புக்கிங், ஸ்லீப்பர், ஏசி ஸ்லீப்பர், 3rd ஏசி, 2 ஏசி இந்த மாதிரி வந்து நம்ம டிக்கெட் வந்து போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்து டிக்கெட் புக்கிங்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் வந்து தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் போகிற கமெண்ட் பண்ண டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கேன். அப்போ தான் நம்ம இந்த ரயில்வே ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். தேங்க்யூ.